بسم الله الرحمن الرحيم. صلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العظيم. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லஹனான அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. இன்னும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக. இன்னும் நம் அனைவருமே உண்டாகட்டுமாக. அல்லாஹ் தஆலா நம்மளை ரமதான் மாதத்தை அடைய செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமதான் மாதத்தில் நாம் 3 விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ரமதானை வைத்து 3 விஷயங்களை நமக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறான். ஒன்று, செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் என்றால் என்ன? பாவங்கள் செய்வதிலிருந்து தவிர்த்திருக்கிறது. அதாவது தனக்கு முன்னால் உணவு இருக்கும், நோன்பு வச்சிருப்போம், நோன்பு வச்சு உணவு இருக்கும், ஆனா உணவு சாப்பிட மாட்டோம். அது செல்ஃப் கண்ட்ரோல். தண்ணி இருக்கும், தண்ணி குடிக்க மாட்டோம். ஏன்? அல்லாஹ்வுடைய பயம். இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். ஒரு சின்ன பையன் ரோட்ல விளையாடிட்டு இருக்கான் மதிய நேரத்துல. அவன் நோன்பு வச்சிருக்கான். நோன்பு வச்சுட்டு மதியம் விளையாடும் போது மிட்டாய் கடையில ஒரு மிட்டாய் வாங்குறான். ஒரு மிட்டாய் வாங்கிட்டு அந்த பையன் என்ன செய்யறான்? அந்த மிட்டாயை சாப்பிட போகும்போது அவனுக்கு ஞாபகம் வருது, நான் நோன்பு வச்சிருக்கேன்ப்பா, நான் நோன்பு வச்சிருக்கேன்ப்பா, ஞாபகம் வருது. இந்த ஞாபகம் வந்தவொடனே என்ன செய்யறான்? அந்த மிட்டாய் அப்படியே மதிச்சு பாக்கெட்ல போட்டான். அதுக்கடுத்து நோன்பு திறந்து இஃப்தாரனுடைய நேரம் முடிஞ்சவொடனே, நோன்பு திறந்து முடிச்ச உடனே அவங்க அத்தாவுக்கு முன்னாடி ஓபன் பண்ணி அதை சாப்பிடுறான். அப்போ அவங்க அத்தா கேட்கறாங்க, ஏன்ப்பா சாக்லேட் எப்போ வாங்கின நீ அப்படின்னு கேட்டா, மதியம் வாங்கினவாப்பா. அப்படி அப்பயே சாப்பிட்டுருக்கலாமே. இல்லவாப்பா, என்னை நோன்பு நீங்க சொன்னீங்க, நோன்பு எப்ப சொன்னீங்க? நான் நோன்பு வச்சிருக்கேன். ஏன் பரவாயில்ல, நீ சாப்பிட்டுருக்கலாம்ல, நாங்களா பார்க்கவா செய்யறோம். இல்லவாப்பா, நீங்க பாக்கலவாப்பா, நீங்க பார்த்தா திட்டுவீங்க, அடிப்பீங்கன்னா எனக்கு பயம் இல்லவாப்பா. அல்லாஹ் பாக்குறான் வாப்பா, எப்பவுமே என்னை அல்லாஹ் பாக்குறான் என்ற பயம் என்பது அந்த சிறிய பிள்ளையினுடைய மனசுல ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் தஆலா இந்த செல்ஃப் கண்ட்ரோல் என்ற விஷயத்தை ஃபர்ஸ்ட் முதல்ல கத்துக் கொடுக்குறான். ரெண்டாவது விஷயத்தை, பசி என்ற விஷயத்தை, பசி ஏழைகள் மீது இறக்கம் காட்டக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் தஆலா கத்துக் கொடுக்குறான். இப்போ நம்ம மற்ற நேரங்கள்ல வயிறு முழுக்க சாப்பிடுறோம், ஆனா ஏழைகளை பத்தி கவலைப்படுறோமா? கிடையாது. ஏன்? நம்ம சாப்பிடுறோம், நம்ம மட்டும் இருந்துக்கிறோம். ஏழைகளுக்கு கவலையே கிடையாது. ஏழைகள் மீது ஒரு இரக்கம் குணம் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா ரமதானை கொண்டு, ரமதானுடைய நோன்பை கொண்டு நமக்கு உணர்த்துகிறான். மூணாவது விஷயம் பார்த்தோம்னு சொன்னா, பாவங்களை விட்டு தவிர்த்திருக்கணும். பொதுவாகவே நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நம்மளுடைய கண்ணு பாவம் செய்யுது, நம்மளுடைய காது பாவம் செய்யுது, நம்மளுடைய வாய் பாவம் செய்யுது. எப்படி பாவம் செய்யுது? வாய் புறம் பேசுறதுனாலயோ, போய் பேசுறதுனாலயோ, கொச்சமான வார்த்தைகளை பேசுறதுனாலே பாவம் செய்யுது. காது இல்லாத விஷயங்களை கேட்குது, இசையை கேட்குது, கெட்ட விஷயங்களை கேட்குது, ஒருத்த புறம் பேசுறதை கேட்குது. கண்ணு பார்க்கக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குது. அல்லாஹ் தஆலா இந்த ரமதான் மாதத்துல ஒரு சிறப்பு கொடுத்திருக்கா. நம்மளெல்லாம் இந்த விஷயங்களை விட்டு, பாவத்தை விட்டு தவிர்ப்பதற்காக வேண்டி சௌமு ஜுன்னத்துன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க இல்லையா? நோன்பு என்பது ஒரு பாவத்தின் கேடயம், பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதே போலதான் பாவத்தினுடைய கேடயமாக நோன்பு என்பது நமக்கு அமைகிறது. எல்லா விதமான பாவங்கள் இருந்தோம், இந்த நோன்பு நம்மை பாதுகாக்கிறது. அல்லாஹ் தஆலா நாம் வைத்திருக்கின்ற இன்று நோன்பு வைத்திருக்கின்ற இந்த நோன்பை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.